பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவையும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து தற்போது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படாத நிலையில் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து தற்பொழுது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக அடுத்த 2 வாரங்களுக்குள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் தமிழ்நாட்டிற்கு வரவுள்ள நிலையில் அந்த பயண திட்டங்கள் தொடர்பாகவும் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையான என் மண் என் மக்களுடைய பாத யாத்திரை தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தல் கூட்டணிக்கான ஆலோசனையும் அந்த சந்திப்பின் பொழுது நடைபெற்றது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகிறது. மிக முக்கியமாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன, அதற்கான வெற்றி வாய்ப்புகள் என்பது எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு தகவல்கள் ஒரு அறிக்கையை அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக சென்னையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு சந்திப்பானது பார்க்கப்படுகிறது என்று பாஜகவினுடைய வட்டாரங்களானது தெரிவிக்கின்றன. அதற்கு முன்னதாக நட்டாவை சந்திக்கும் பொழுது மிக முக்கியமாக மத்திய அவர் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் மட்டுமல்லாமல் இன்று காலை பாஜகவில் இணைந்த சுமார் 17 பேரும் அவர்களும் முதலில் மரியாதை நிமிஷமாக சந்தித்து அதன் பிறகு எல்முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரும் தனியாக நட்டாவிடம் சிறிது நேரம் தமிழ்நாடு அரசியல் சூழல் மற்றும் மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசனைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அண்ணாமலை தனியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து ஆலோசனையை நடத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றுள்ளது. மிக முக்கியமாக மக்களவை தேர்தலினுடைய அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே இன்று பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் என்பது இன்று இரவு கூட இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. யாரெல்லாம் கூட்டணிக்குள் வர இருக்கிறார்கள், அவருடைய வெற்றி வாய்ப்பு, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகளை தான் இன்றைய இந்த சந்திப்பு என்பது மிகவும் ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.